ஓம் ஸ்ரீ பரிமள குருவன்னையே போற்றி போற்றி. பரிமள வெண்பா 20. சுந்தர முகத்தவள் சூடிடும் மலரவள், சுண்ணம் அறிந்தவள் சூன்யமும் உணர்ந்தவள், சுடராய் ஒளிர்பவள் சூத்திரதாரியவள், பொற்சுவடுகள் பதித்திட்ட பரிமள குரு அன்னையின் அடி தொழுதிடுவோம். பரிமளமாய் உதித்து இப்புவியினில் பன்முறை அவதரித்து யுக மாற்ற நிகழ்வுகளுக்கு உதவிகள் புரிகின்றேன். மனித உரு கொள்ளும் ஆன்மாவே புண்ணிய ஆன்மா என்றே முன் யுகங்களில் கருதப்பட்டது. இக்கலியுக எல்லையிலோ மனித வடிவம் என்பது பாவத்தின் ஸ்வரூபமாக மாறிக்கொண்டே வருகின்றது. மனிதர்களின் பேராசை என்பது கலியினால் தூண்டப்படுகின்றது. போதும் என்ற மனம் உதிப்பது துர்லபமாய் உள்ளது. கிட்டியதை கொண்டு மகிழ்பவர்கள் குன்றிவிட்டனர். இறைவன் எனக்கு நல்ல உடலையும் அறிவையும் ஆரோக்கியத்தையும் அருளியுள்ளார். நான் என்றென்றும் இறைவனுக்கு நன்றி உரைத்திடுவேன் என்றே எண்ணுவதை விடுத்து, இறைவன் எனக்கு பொருள் தரவில்லை, புகழ் தரவில்லை என்று குற்றம் குறைகளை உரைப்பவர்கள் பெருகி உள்ளனர். புவிக்கோளானது தீய எண்ணங்களால் மாசு படிந்து காணப்படுகின்றது. நிறைவான வாழ்வு உள்ளவர்களும் நன்றி உரைக்க மறக்கின்றனர். வெளிநாடுகளில் வாழ்கின்ற மனிதர்கள் யாவரும் மாறுபட்ட நிலைப்பாட்டினை கொண்டுள்ளனர். புண்ணிய பூமியான பாரத தேசமே தீய எண்ணங்களால் களங்கம் அடைந்துவிட்ட நிலையில் மற்ற பிரதேசங்கள் யாவும் மாய கர்ம ஆணவ அலைகளால் நிறைந்துள்ளது. புவிக்கோளின் திரை என்பது உயர் ஆன்மாக்களின் விழிகளுக்கே புலப்படும். கலிகாலத்தின் துவக்கத்தில் தேவர்களும் அசுரர்களும் பெரும் போர் நடத்தினர். என்றும் நிகழ்கின்ற அப்போரானது இன்றும் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. கலி எல்லை என்பதால் அசுரர்கள் வென்று வருகின்றனர், தேவர்கள் மடிந்து வருகின்றனர். யார் அந்த தேவர்களும் அசுரர்களும்? சிந்தியுங்கள். மனிதர்களின் சிரசினில் அமைந்துள்ள அணுக்களே என்றறிக. பேராசைகளும் தீய எண்ணங்களும் வரைமுறையற்ற செயல்களும் மனிதர்களின் குருதியில் பதிந்துள்ள மென்பொருட்களில் நிறைந்துள்ளது. அவையே நரம்பணுக்களின் வாயில்களை அடைத்து விடுகின்றன. கழிவுகள் வெளியேறிட இயலாத நிலையில் நரம்பணுக்கள் பலவும் அசுரர்களாக உருமாறி உள்ளது. எச்செயலை ஆற்றியேனும் தனது இயக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையானது அசுர குணம் கொண்ட நரம்பணுக்களால் மாத்திரமே உருவாகின்றன. கலி எல்லையில் அசுரர்களே வென்றிடுவர் என்பதே உண்மையாகும். அசுரர்களை அழித்துவிட ஈசனே புவியிறங்கும் காலமும் விரைகின்றது. உள் நிகழ்வுகளை புற நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு நோக்கிடுங்கள். ஆன்ம விடுதலையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அனைவருக்கும் உணர்த்திடுங்கள். போராட்டம் வலுப்பதற்கு முன்பு சரணாகதம் புரிவோர் இறைவனால் காக்கப்படுவார்கள். அசுரர்களாய் உருமாறும் நரம்பணுக்கள் குறித்தே விஞ்ஞானமாய் அறிந்திடுவோம். விஞ்ஞான மார்க்கம். நியூரான்ஸ் எனும் நரம்பணுக்கள். I, the mother of universe, rectifying the human's midbrain nerve system, modifying and cleansing the neural system may lead to Satya Yuga. Midbrain of each human being has been damaged severely by various toxic waste, violent and arrogant actions carried out by humans are the basic reasons for the disorder of nerve system. I have explained about the three branched neurons which are the main and fundamental reason for autism. I am considering the soul which are not yet liberated. They are going to suffer in future. Autism is slowly developing at the present situation, which may lead to brain tumor. The higher souls are giving last opportunity to the humanity to escape from horrible future. It is the right time to change your lifestyle, surrender to God and pacify the nature with love. Otherwise, you will be drawn into the darkness which is called Batala Loka.
Neurons are the wonderful place to live in, but humans creates the central nerve system into a complicated structure. So the flow of blood has to face many hurdles to reach the midbrain. The Kali circle neurons consumes more protein molecules from the red blood cells. When the blood goes to the upper circles, number of protein granules gradually decreases in the blood cells. The three major division of neurons are 7 branched, 5 branched and 3 branched system of outer nerves. The flow of blood has to reach all these circles without fail. But due to greedy thinking and arrogant action, humans are forcefully consuming more protein particles in the red blood cells. By nature, the blood has to be thinner to reach the upper circles, but the protein particles of red blood cells must not be removed from the blood. The protein particles which are presented in the white blood cells are heavier than the proteins in the red blood cells. So, the white blood cell proteins has to be removed from the blood while passing the first Kali circle. From childhood, children are to be educated about the blood flow system in the midbrain. When they are small, they cannot understand the nerve system. So, alternate action has to be taken. Knowing the importance of blood cells, our custom has been created to do various pujas and prayers for worshipping God and understanding the spiritual actions. The brain need the powerful protein particles. So the heavier protein particles are registered in the electrons as positive energy. Do remember, the customs created by our ancestors are more scientific rather than the concepts of scientists. God is a higher level person who cannot be seen, who can't interact, who cannot speak to you in direct form. So, the red blood cell proteins are not able to register the concepts. These kind of protein particles can register thoughts and deeds when it is transparent. The unrecognized wisdom thoughts are very powerful in its action. The soul particles create the body in such a way that even the protein particles in the blood cells has dynamic actions. Positively charged proteins and negatively charged proteins are the major division of registration system. As the white blood cell proteins are heavier, they cannot move faster towards upwards. So, in order to make the flow of blood smooth and clear, the white blood cell protein particles are to be removed from the blood. The unrecognized matters are heavy in nature. So, only the white blood cells proteins can register the thoughts and deeds. For example, if a small child is preached by a guru or parents about God and goddesses through various lokas and stories, then the red blood cell proteins cannot carry the message as they are unbelievable. But the white blood cell protein particles can register the messages as it has powerful and wider space volume. The seven branched neurons has plenty of newly formed electrons. From childhood, the knowledge about the universe, the sun god and moon god, and various mythological and powerful stories are to be injected by the elders. The heavy messages which cannot withhold
the powerful thoughts are stuck by the white blood cell proteins and are filled in the electrons which are newly formed. There are two grand benefits included in the protein particles. One is to give pathway to red blood cell proteins, and other one is holding more electrons in the first circle and not allowing them to catch hold of soul particles. If the seven branched neuron cells are filled with electrons, which are imprinted by WBC protein particles, then the flow of blood will be thinner and easier. The second and third circle neurons has more electrons which are imprinted by red blood cell protein molecules. So, when the blood becomes thinner, the RBC protein molecules can move faster and fulfill the duty assigned. In Kali Yuga, children are not exposed to the vital situation. They are not nourished with good deeds and desires. Moreover, no parents are ready to spend time with their own children. So, by nature, the autism culture develops. Children are nourished with scientific principles, but the unscientific mythology are not feeded. Only the RBC proteins are used more. So, the WBC proteins are stagnant in the blood, which prohibit the faster flow of blood in the midbrain. The dendrites are covered with these kind of protein particles. So, the signals are not delivered properly. Even though the WBC protein particles are very positively charged, when they are not used properly, they become harmful to the soul particles. The deposit of WBC proteins in the dendrites of neurons leads to complicated growth of nerves. In order to dissolve them, again, same principle has to be followed. Pray God, do meditation, be good, love each other, and surrender yourself to the Supreme. It can dissolve and dilute the WBC proteins and can fasten the blood flow. People are living in Kali Yuga, so the controversial thoughts are injected and understand in better way. Minute message can make huge impact on human brain. I request all of you to understand the gravity of problem eventing at the present situation. The pandemic situation preside over the whole world is due to your greedy thoughts and disobeying the law of nature. We, the higher souls, are warning the humanity to escape from the planet Earth by liberating your souls. The revolution in human brain will lead to more complicated system of midbrain. Autism will develop and disorder of nerves will lead to dangerous actions. Unlimited violence are going to be exhibited by humans very soon. To escape from all these pandemic situations, you have to liberate your soul and you must help others to liberate from earth. Think over it and develop the important concept of soul liberation in and around you. Stay tuned for more scientific informations which leads to great wisdom. மெய்ஞான மார்க்கம் நியூரான்ஸ் எனும் நரம்பணுக்கள். தெய்வ நிலைகள் யாவுமே மனிதரால் உருவாக்கப்பட்டவையே. இருப்பினும் காரண காரியம் கருதியே எச்சூழலும் உருவானது என்றறிக. தன்னை உணர்ந்து ஞானத்தால் உயர்ந்த மனிதர்களே தெய்வமாக வழிபடப்படுகின்றனர். இருப்பினும் அதன் மூலம் ஒவ்வொரு மனிதரும் தெய்வமாகலாம் என்று எடுத்துரைப்பதே மெய்ஞானமாகும். எவ்விதம் தெய்வ நிலைக்கு உயர்ந்திட இயலும்?
வாழும் காலத்திலேயே குருதியினை பண்படுத்தி அதன் மென்பொருட்களை சீராய் இயங்கிட துணை புரிந்தால் ஆன்மா விடுதலை உறும். விடுதலையடைந்த பின்னரும் மனித உருவில் வாழ்ந்துவிட நேர்ந்தால் அறிவினை அழித்து ஞானத்தினை பெருக்கி மானுட குலம் சீராய் இயங்கிட உதவிடலாம். சீரான வாழ்வு, நல்ல உணவு முறை, உறக்கம் போன்ற புறச் செயல்களும், அன்பினை பெருக்குதல், ஆணவமற்று வாழ்தல், இறை வழிபாடுகள் போன்ற அகச் செயல்களும் ஒரு மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்திவிடும். வாழ்ந்து காட்டிய முன்னோர்களே தெய்வங்கள் என்பதனை மறவாதீர்கள். ஒரு பொருளினை காண இயலவில்லை எனில் இருவேறு காரணங்கள் உண்டு. ஒன்று, பொருளானது அவ்விடத்தில் இல்லை என்றே எடுத்துரைக்க, மற்றொரு காரணம் என்பது விழிகளில் பார்வை திறன் இல்லை என்றுமே எடுத்துரைத்திடும். மனிதர்களின் போராட்டம் என்பது விழிகளில் ஒளி இல்லை என்பதையே எடுத்துரைக்கின்றது. கலியுக எல்லையில் விழிகளுக்கு திரையிட்ட நிலையில் உள் நிகழ்வுகளை உணர்ந்திட இயல்வதில்லை. உடற்குருதி என்பது இறைவனை உணர்த்திட உதவும் கருவியாகும். சூரியனும் சந்திரனும் மற்ற பிற கோள்களும் குருதியை இயக்கும் சக்தி படைத்தவை. அண்டத்தில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் உடற்குருதியில் பிரதிபலிக்கும். அதனை உணர்ந்த முன்னோர்களே பல வழிமுறைகளை வகுத்தனர். மெய்ஞானம் என்பது மெய்யாகிய இறைவனை மெய்யாகிய உடலின் மூலம் அடைந்து தரிசிப்பது ஒன்றே உயர்வு என்பதனை எடுத்துரைக்கும். சிரசின் உச்சி முதல் உடலின் பாதம் வரை எங்கும் பயணித்திடும் திறன் குருதிக்கு மாத்திரமே உண்டு. மேலும் எரிபொருள் எனப்படும் ஆற்றலை பகிர்வதும் குருதி ஒன்றே. குருதி என்பது நீர்ம மூலக்கூறுகளால் உருவானது. நீரின்றி இயக்கம் என்பது இப்புவியில் நடைபெறுவது இல்லை. அதனை போன்றே குருதி இன்றி மனித உடல் இயங்காது. மூலம் உணர்ந்து செயல்புரிவதே முக்தி நிலையினை அருளிடும். குருதிக்கும் இறைவனுக்கும் பெரும் தொடர்பு உண்டு. ஏனெனில் இறை ஆற்றல் எனப்படும் விண்குருதியில் உள்ள 4 கனிம வளங்களும் காந்த சக்தியும் வெப்ப சக்தியும் உடற்குருதியிலுமே உண்டு. உடற்குருதியானது மென்மை அடைந்து சிரசின் உச்சியினை சென்று அடைந்தால் மாத்திரமே பலனுண்டு. மேலும் ஒவ்வொரு நரம்பு அணுவின் மத்தியிலும் உள்ள வெற்றிடத்தில் அவை விண்குருதியோடு சீராய் கலப்புற வேண்டும். இறைவனை உணர்தல், மெய் சிலிர்த்தல் போன்ற உணர்வுகள் யாவும் விண்குருதியும் மண்குருதியும் நரம்பணுவின் மத்தியில் உள்ள வெற்றிடத்தில் ஒன்றென கலக்கும் தருணத்திலெல்லாம் உருவாகும் என்றுணர்க. மாயை இதனை விடுத்து உள்முக பயணம் மேற்கொண்டு வெற்றிடத்தை தரிசித்தால் இறை உணர்வு பெருகும். மேலும் அன்பு சுரக்கும் இடமும் வெற்றிடமே என்றுணர்க. உள் நின்று அன்பு சுரக்காவிடினும் முயன்று பிறர் மீது அன்பு செலுத்த பழகினால் வெற்றிடத்தையும் உணரலாம், இறை தன்மையினையும் உணரலாம். மாயைதனை நீக்கி அன்பினை பெருக்கி வாழ்ந்திட யுகமாற்றம் எளிதாகும். வாழ்வு என்பது சிறந்திடும். உணர்ந்து செயலாற்ற வேண்டியது ஒவ்வொருவரின் கடமையாகும். இன்றைய செய்திகளின் மகிமை. Moral of today's message. மனிதர்கள் அனைவரும் இருளில் மூழ்கி கலியினோடு ஒன்றியே வாழ்ந்து வருகின்றனர். இருளினை போக்கிட ஒளியினை ஏற்ற வேண்டும் என்று உரைப்பதே இன்றைய செய்திகளின் சாராம்சமாகும். நமது செயல்களை இறைவன் கண்காணிக்கின்றார் என்ற உணர்வினை சிறுவயது முதலே ஊட்டிடல் வேண்டும். தவறுகள் புரிவது, பாவச் செயல்களை ஆற்றுவது, புவியினை துன்புறுத்துவது, புவியில் வாழ்கின்ற உயிரினங்களை துன்புறுத்துவது போன்ற செயல்களுக்கு காரணம் அமில கழிவுகளே, குருதியின் மென்பொருட்களே மூல காரணம் என்று அறிவியல் உரைத்தாலும் சிறு வயதில் நல்ல இறை உணர்வுகளை பெற்றவர்கள் ஊட்டி வளர்க்காததே மூல காரணமாகும். தந்தையும் தாயும் பொருளீட்ட முனைகின்றனர். சிறு பிள்ளைகள் அன்பின்றி ஆதரவற்று வாழ்கின்றனர்.
நல்ல உயர் செய்திகள் போதிக்கப்படுவதில்லை. அன்பு, அறநெறி, ஒழுக்கம் ஆகிய அனைத்துமே இறைவனை சார்ந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதனை உணராத பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க தவறுகின்றனர். அதன் விளைவாகவே குருதியில் கடினமான மென்பொருட்கள் பதிவுகள் ஏதுமின்றி மேல் நோக்கி சென்று மற்ற ஆற்றல்கள் பரிமாற்றப்படுவதற்கும் தடையாய் விளங்கி விடுகிறது. உள்கட்டமைப்பின் ஆற்றல் பரிமாற்றம் சீராக நடந்தேறிட உயரிய குணங்கள் யாவும் சிறு பிராயத்திலேயே போதிக்கப்படல் வேண்டும். சத்திய நிலைகளை உணர்ந்து கொண்டு இறை நிலையினை போற்றி வாழக் கடவது. ஆசிகள் பல பல.